name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. சங்கீதம் 42:1. Psalm 42:1. சங்கீதம் 42:1. சங்கீதம் 42:1. இல்ல மன்னிக்கணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவ ஆலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் அவரை துதிப்பேன். Why are you downcast, O my soul? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? உனக்குள்ளே நீ தியங்குகிறாய், உனக்குள்ளே நீ குமுறுகிறாய். Why is your soul in anguish? Why is your soul in agony? ஏன் அங்கலாய்ப்பினுடைய ஒரு நிலை உன் ஆத்துமாவுக்குள்? ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? நம்முடைய போராட்டம் நம்பிக்கை மேலதான் நமக்கு போராட்டம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை மேல இன்னொரு வார்த்தையில சொல்லனா நமக்கு நம்பிக்கை இல்லை. We have lost hope. நம்பிக்கை அற்றவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். தாவீது சொல்றான், I have lost hope. நானே ஆத்துமா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நான் கலங்குகிறேன், நான் தியங்குகிறேன். நம்பிக்கையற்ற ஒரு நிலை. நம்பிக்கை தான் எல்லாமும் அப்படின்னு சொல்லி உலகத்துல சொல்லுவாங்கல்ல. If you lose hope, you lose everything. நம்பிக்கை இழந்துட்டா எதுவுமே எல்லாமே இழந்துட்டோங்க. There is nothing more to live after we have lost hope. நம்பிக்கை இழந்த பிறகு எல்லாமே இழந்துரும். நம்ம அதுக்கு பிறகு நமக்கு வேற எதுவும் கிடையாது. பிசாசு அந்த நம்பிக்கையை நமக்குள்ள எப்படியாவது விலகணும்னு தான் செய்யணும்னு தான் பார்க்கறான். நம்பிக்கை, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தேவனை நாம் நம்பவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தம். நம்ம ஆண்டவரை நம்ப முடியல, அப்பதான் நம்பிக்கை இழந்துடுறோம் இல்ல. We have lost hope, therefore we have lost any sense of God in existence. தேவன் ஜீவிக்கிறார் என்பதனால வருகிற எந்த ஒரு அதனால் வருகிற நம்பிக்கையும் அற்றவர்களாக நம்ம வாழ்க்கை மாறிடுது. ஆண்டவர் என்னை விடுவிக்கவில்லை, ஆண்டவர் என்னை ரட்சிக்கவில்லை, ஆண்டவர் என்னை குணமாக்கவில்லை, ஆண்டவர் நான் எதிர்பார்த்த விதத்திலே எனக்கு வரவில்லை. He did not come through in the way of my expectations, therefore I have lost hope. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் ஜெபிச்சபாதி, நான் எதிர்பார்த்தது போல நான் அவர் செயல்படுவார் என்று நினைத்த
அந்த பாதையிலே அவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை, அவர் என்னுடைய ஜெபங்களை கேட்கவில்லை. We lose hope. மறு வார்த்தையில ஆண்டவர் அவர் சொன்னபடி அவர் செய்யவில்லை என்று சொல்லுகிறோம். What God claims about himself, he has not been able to come through. ஆண்டவர் சொன்னதை அவர் செய்யல. ஆண்டவர் தன்னை குறித்து என்ன claim பண்றாரோ அந்த claim has not been delivered. அது எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் நல்லவர் அல்ல, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அல்ல, ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் அல்ல. இட்ஸ் a reality. இது நமக்கு எல்லாருக்குமே, it's you and me together. நம்ம எல்லாரும் கடந்து போற seasons of questions, கேள்விகள், இன் காலங்கள், இருளின் நாட்கள். This is our everyday walk. இது நமக்கு தினந்தோறும் வருகிறது தான். These thoughts bamboozle our brains. நம்முடைய மூளையை, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவாற்றலை கேள்விக்குறியாக மாற்றுகிறது. சர்ப்பம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அடிப்படையா என்ன சொல்லுது ஏவாள் கிட்ட அப்படின்னா, ஆண்டவர் பொய் சொல்லுகிறார். God is a liar. God is a liar. ஆண்டவர் பொய் சொல்லுகிறார். What God is saying about himself, he is not that. ஆண்டவர் தன்னை குறித்து உன்னிடத்துல என்ன சொன்னாரோ அது உண்மை அல்ல. ஏவாள் இடத்துல போய் ரொம்ப கிளியரா கம்யூனிகேட் பண்றாரு சர்ப்பம். இரவும் பகலும் சகோதரனை குற்றம் சொல்லுகிறான் என்று பிசாசை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பிசாசு நம்மளை குற்றம் சொல்றதை விட ஆண்டவர் அதிகமாக குற்றம் சொல்றான். He is an accuser of God. ஆண்டவர் நல்லவர் அல்ல, ஆண்டவர் இரக்கமுள்ள. Now we begin to think and process like how the devil wants to think and process. நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம் நம்மளுடைய தாட் பேட்டர்ன்ஸை பிசாசு நமக்கு நம்ப வைக்கிறான் பாருங்க, அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அதை தான் ப்ராசஸ் பண்றோம். That's a problem from the beginning of the earth. பூமியினுடைய ஆரம்பத்திலிருந்து இதுதான் பிரச்சனை. We have a problem with trusting God. ஆண்டவரை நம்புவதிலே நமக்கு பிரச்சனை. Because he's not coming through just as he said. And we believe every scripture is true and எல்லா ஆண்டவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் உண்மை சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம். அவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றும் நாம் எண்ணுகிறோம். எத்தனை ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. சங்கீதம் 42 எழுதும் பொழுது தாவீதின் வாழ்க்கையில மிக நெருக்கமான நாட்கள். These were trying times in David's life. தாவீது சங்கீதம்லாம் எழுதும் போது எப்பயுமே மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு புல்லு மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே குலுகுலுன்னு காத்தடிக்க மேல மரத்திலிருந்து ஆப்பிள் பழம் கீழே விழவும் அவர் வீணையை வச்சு கீர்த்தனை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படியே பியூட்டிஃபுல் டிவோஷனல் டைம், தியான நேரம், அப்படியே குவயட் டைம்ல எல்லாம் எழுதுறாங்க சங்கீதத்தை. தாவீது இந்த 42ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது சவுலுக்கு பயந்து ஓடுகிற அவனுடைய வனாந்தர நாட்களிலே, இருளின் நாட்களிலே, பயங்கரமான நாட்களிலே எழுதப்பட்ட சங்கீதம். This is not a psalm written in his happiest moments. நம்ம சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே சாலிட்டரி பிளேஸ்ல அப்படியே தாவீது போய் ஹார்ப்பை வாசிக்கிட்டு அப்படியே சங்கீதம் அப்படியே எல்லாம் ஒண்ணு எழுதல சங்கீதத்தை. அவன் சொல்றான், நான் சர்ச்சுக்கு போயே பல வருஷம் ஆயிடுச்சியா, நான் சந்தோஷமா ஆண்டவர் ஆலயத்துக்கு துதித்தலோடும் பாடலோடும் செல்வேன், அவரை குறித்து நான் சிந்தித்தேன். ஆனால் இப்பொழுதே இருளின் காலங்களின் வழியா என் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. என்னை நாள்தோறும் கேட்கிறார்கள், உன் தேவன் எங்கே? Where is your God? Hasn't he come through this time? இந்த முறை ஆண்டவர் உனக்காக இடைப்படவில்லையா என்று என்னை கேட்கிற சத்தம் என் காதுகளை தொனிக்கின்றது.
ஆனாலும் மானானது நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறதே. Wow. Worship, Psalms, சங்கீதங்கள் was written in David's trials. தாவீது வாழ்க்கையில பயங்கரமான ஒரு flashback. 1 சாமுவேல் 36 அவனுடைய ஜனங்கள் எல்லாம் சுற்றி அவனை கல்லறிய வேண்டும் என்று சுற்றி நிற்கிறாங்க. அவங்க கூட இப்போ 600 பேர் இருக்கிறாங்க, 400 பேர் வராங்க, அப்புறம் 200 பேர். தாவீது வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 36 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்கள் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்கலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது சங்கீதம் எழுதினாங்க. கல்லடிக்கும் போது everybody around him மனக்கலேசம் வந்து ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, அவங்க கூட இருக்கிற 600 பேரும் மனக்கலேசமா இருக்கிறாங்க. The 400 warriors, fighters, everybody wants to kill David, including Saul. சவுல் முதற்கொண்டு எல்லாரும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். And yet he's saying, நான் இன்னும் உம்மை, என் ஆத்துமா கிட்ட நான் டக்குன்னு யோசிச்சுட்டு நான் சொன்ன உடனே என் ஆத்துமா கிட்ட நான் சொன்னேன், இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் நான் உம்மை துதிப்பேன். என்னெல்லாம் கேட்கிறாங்க தான் ஆண்டவரே, என் ஆத்துமா கலங்கி இருக்கிறது. நான் மாத்திரம் டிப்ரெஷன்ல இல்லை, என் கூட இருக்கிற எல்லாரும் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. நான் மட்டும் பிரச்சனை இல்லை, என் கூட இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. என் கூட இருக்கிற எல்லாருக்கும் கேள்விகள், குழப்பங்கள், வாழ்க்கையை குறித்ததான சந்தேகம். There is a fear of the future. எதிர்காலத்தை குறித்ததான பயம் எங்களை நெருக்குகிறது. Oh Lord, my soul languisheth in me. என் ஆத்துமா அங்கலாய்க்கிறதையா. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை திடப்படுத்து, பலப்படுத்து, strengthen. நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரர்களை. ஆண்டவருக்கு நம்முடைய எதிர்காலத்தில் நம்மை விட ரொம்ப விசுவாசம் அதிகமா இருக்குது. ஆண்டவர் சொல்ற, நீ குணப்படுவ, நீ குணப்பட்ட பிறகு என்ன பண்ணுவ, உன் சகோதரனை நீ பலப்படுத்துவ. When you are strengthened, you will strengthen your brethren. நீ பலப்படுவாய், ஆகவே நீ பலப்படுத்துவாய். ராமே சொல்லுங்களே, நீ பலப்படுவாய், ஆகவே உன் சகோதரனை நீ பலப்படுத்துவாய். நீ பலப்படுவாய், ஆகவே நீ எழுந்து உன் சகோதரனை பலப்படுத்துவாய். Strengthen your brother Peter. பீட்டருக்கு நம்பிக்கை இல்லைங்க, ஆனா ஆண்டவருக்கு பேதுருவுடைய எதிர்காலத்தில் பெரிய விசுவாசம் இருந்து, உங்களை பார்க்கிறோம் உங்கள் மீது நம்பிக்கையும் விசுவாசம் உள்ள ஒரு ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பதை ஒரு காலமும் சந்தேகிக்காதீர்கள், மறந்து விடாதீர்கள். Don't forget. தாவீது பெரிய ராட்சதனை அடிச்சு தூக்குறாங்க. கோலியாத் வந்து தாவீது வாழ்க்கையில முதல் ராட்சதன். அதுக்கு பிறகு நிறைய ராட்சதர்கள் தாவீது வாழ்க்கையில் வந்துட்டே தான் இருந்தாங்க. 10 ஆண்டுகள் அவன் சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பாய் என்று சொன்ன பிறகு 16ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான். 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பாட்டை பாடினாங்க சகோதரி மாறுங்க. கண்டிப்பா சொல்லிருப்பான் போல இருக்கு, தாவீது மாப்பு வெச்சாண்டா ஆப்பு. சவுலு கொன்னது 1000, தாவீது கொன்னது ஓவர் நைட் சென்சேஷன். டேவிட்
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் பிச்சுக்கிட்டு போகுது. யூடியூப்ல ஹையஸ்ட் ரீல்ஸ். ஃபேமஸ், the famous son of the soil. அந்த மண்ணின் மைந்தனாக தாவீது ஓவர் நைட் சென்சேஷனுங்க. 18 அதிகாரத்தில் ஒரு பாட்டை பாடினாங்க பாருங்க. சவுலுக்குள்ள எங்க இருந்துதான் அப்படி ஒரு கசப்பும் வெறுப்பும் விரோதமும் தாவீது மேல பத்திக்கிட்டு வருதுங்க அவனுங்க. One stupid song set him 10 years into the wilderness. 10 வருஷம் wildernessல போயிட்டாங்க, வனாந்தரத்துல. Here is the calling over his life, anointing. ஒரு ஃபாதர் ஃபிகர்ல இருக்க வேண்டிய, தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சவுல் அவன் வாழ்க்கையில அவனுக்கு சத்ருவா மாறிட்டான். சாமுவேல் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து லைன் அப் பண்ணிட அவன் பிள்ளைங்களான்னு சாமுவேல் சொன்ன உடனே எல்லாரையும் நிறுத்துறான். தாவீதை மாத்திரம் நிறுத்தல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது தவறான ஒரு உறவிலே வந்தவன் என்று சொல்லி, illegitimate relationship. It's not in the Bible, okay? ஆனால் வசனம் எங்க கேட்காதீங்க. அவன் கொண்டு வரல, ஈசாய் கொண்டு வரல, அவனை பிரசன்ட் பண்ணல. அவனை ஏற்கனவே தாவீதுக்கு ஃபாதர் ப்ராப்ளம் இருக்குது. The father is not a father, has disowned David. ஏற்கனவே அப்பா வந்து அவன் வேண்டான்னு ஒதுக்குறாரு. சவுல் ஒரு அப்பாவை போல வந்த சவுலும் ஒதுக்குறான். இன்னும் சொல்ல போனா சவுல் வந்து மாமனாருங்க. மாமனாரு மருமகனை போட்டு தள்ளணும்ட்டு இஸ்ரவேல்ல உள்ள 3000 பராக்கிரமசாலிகளை இரவும் பகலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளுங்கடான்னு 3000 பேரை ஃபுல் டைமா வச்சிருந்தானா. 3000 soldiers full time appointed to kill David. Talk about pressure. Pressure பத்தி பேசலாமா? Saul plus 3,001 people and many spies out to kill one soul David. ஒரு ஆத்துமா தாவீதை கொல்றதுக்கு 3000 பேர். The most powerful king on the earth. ரொம்ப வல்லமையுள்ள ராஜாங்க சவுல். ட்ரம்ப் உங்களை தேடி கொல்லனா எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஒசாமா பின் லேடன் கொல்றது எவ்வளவு நேரம் ஆச்சு? பாகிஸ்தானுக்கே தெரியாம உள்ள ஆர்மியை இறக்கி கண்ணிமைக்க நேரத்தில் அவனை பிடிச்சி அவனை சுட்டு கப்பலில் தூக்கி போட்டு கடல்ல புதைச்சிட்டு பாகிஸ்தான் எழுந்திக்கிறதுக்குள்ள ஒசாமா. pressure, stress, darkest moments, and David is coming out with a psalm. அந்த சாமிங்க செய்ய எப்படிதான் பாடுறான்? மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்முடைய சமூகத்திற்காக வாஞ்சித்து கதறுகிறது. I want to go to the house of the Lord. நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போகணும். ஷெக்கானாவுடைய பெரியப்பாவும் சர்ச்சில் உட்கார்ந்திருக்கிறாரு. ஷெக்கானாவுடைய சித்தப்பாவும் சர்ச்சில் வந்து உட்கார்ந்திருக்காரு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். இப்படிதான் இருக்கணும் விசுவாசம். நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, கை தட்டுங்க. எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை. வாவ், ஐ அம் அமேஸ்ட். பிரஷர், ஸ்ட்ரெஸ். என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமா எனக்குள் ஏன்? ஜர்னல்லாம் எழுதுவீங்களா? Do you write journals? உட்கார்ந்து டிவோஷன் பண்ணும்போது எழுதுறீங்களா? Write like this. Write the real stuff to God. ஏன் என்னை மறந்தீர் ஆண்டவரே? Why have you forgotten? ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? God doesn't want plastic, hallelujah. God wants real people. உண்மையானவங்களை ஆண்டவர் தேடுறாருங்க. We come to him with real problems.
உண்மையான பிரச்சனையோட ஆண்டவரத்துல வரும். Our church is a bunch of broken people together. உடைக்கப்பட்டவர்கள் தாங்க இங்க வந்திருக்கீங்க. நாம் எல்லாரும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், பூரணம் அடைகிறோம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு நாள் மறுரூபம் ஆவோம் என்கிற விசுவாசத்தும் நம்பிக்கையும் நிச்சயம் நமக்கு உண்டு. We don't make false claims. வரவங்க எல்லாம் அற்புதம் பெற்று போகிறார்கள், அடையாளம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, அப்படியே வியாபாரம் பயங்கரமா நடக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறீர்கள். ஒருவேளை நீ போய் சொல்லலாம், அப்படி என்றால் இல்லை என்றால் நீ வேற ஏதோ ஒரு இயேசுவை தான் நீ பின்பற்றி வருகிறாய். நான் பார்த்த தாவீது பல போராட்டங்கள். ஏன் தாவீது குமாரன் போய் சபையில உட்கார்ந்து அழுகுறான், சர்ச்சில் உயிர் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். That was the answer. He took answer for answer. ஓரல் ராபர்ட் சொல்லுவார், ஆண்டவர் ரெண்டு விதமா குணம் பண்றாராம். ஒன்னு தற்காலிகமா குணம் பண்றாராம். நம்ம கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறதே இன்னைக்கு ஒரு நம்மெல்லாம் பல நோய் வியாதியெல்லாம் பூச்சிக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனாலும் உயிரோடு இருக்கிறீங்க இன்னைக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுவே அற்புதம் தான். இது தற்காலிகமான அற்புதம். அடுத்தது ஆண்டவர் நிரந்தரமான அற்புதம் கொடுக்கிறார். கர்த்தர் சமூகத்துக்கு போயிடும். ஆமென், ஆமென். அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம், நட ஒரு காலம் உண்டு, பிடிக்க ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு, புலம்புவதற்கும் ஒரு காலம் உண்டு. உபத்திரவத்தின் குகையிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். பெத்லெஹேம்ல 20 வருஷம் அங்கதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறான். அதிலிருந்து 5 பட்டணங்களுக்கு மாறி போகிறான். கிபியோன், எப்ரான், ஆடுலாம், சிக்லாக். struggle, suffering, never ending. நேற்று ஒரு தாசனோட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாமே எனக்கு நான் ரொம்ப மரியாதைக்குரிய கொடுக்கக்கூடிய அநேக ஊழியக்காரர், இன்க்ளூடிங் டிஜிஎஸ் தினகரன், ஒரு குமாரத்தி விபத்துல ஒரு பேராபத்துல மரித்து போனார்கள். ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க, ஏர்போர்ட்டுக்கு. on the way to the airport there have been times, நிறைய ஊழியக்காரங்களை சொல்ல முடியும், கோரி ரசல், அநேக ஊழியக்காரர்கள். I have seen the loss of life. Our deepest pain will bring the greatness in us. நம்முடைய ஆழமான வேதனையும் வலியும் தான் நமக்குள்ள இருக்கிற பெரிய மகத்துவத்தையும் நம்ம கொண்டு வராங்க. நம்ம நினைப்போம், மாறா இதுதான் நம்மளுடைய அழிவுக்கும் நம்முடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும். ஆனா அப்படி இல்லைங்க, ஆண்டவர் அதை விபரீதத்தை மாற்றுவாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில் அப்படிதாங்க மாத்தினார் ஆண்டவர். seasons of darkness, but Joseph trusted in God's process and time. ஆனா யோசேப்பு பாருங்க, தாவீது ஆண்டவருடைய processல நம்பிக்கையா நம்புறான். ஆண்டவர் some process, I trust in the process. I may not like it, எனக்கு பிடிக்காத ஒருவேளை, ஆனா நான் processல நம்புறேன் ஆண்டவரே. உங்க டைமிங்கை நான் நம்புறேன் ஆண்டவரே. Your time will never go wrong. நீங்க அந்த பாதையில என்ன கொண்டு போறீங்க, நீங்க கொண்டு போற இந்த பாதையில நீங்க இருக்கிறீங்க நான் நம்புறேன். இந்த பள்ளத்தாக்கின் நிழலிலே, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது, நிழல் என்ற வார்த்தை தமிழ்ல கொடுக்கப்படவில்லை. even though I walk through the shadow of the valley of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் நிழல் வழியாய் நடந்து போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ, நான் அது வழியா தான் போயிட்டு இருக்கிறேன். the shadow lingers over me. அந்த நிழல் என் மீது தான் இருக்கிறது ஆண்டவரே. but I'm walking. ஆனா என் கூட நீங்க இருக்கிறீங்க, நடக்கிறீங்க, என் கரத்தை பிடித்து இருக்கிறீங்க. you're holding on to me God while I walk through the shadow of death. ஒன்று சாமுவேல் 19:1, தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். there's a committee, ஒரு பெரிய ஒரு கவர்மெண்டே அவனை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 19:2. நீங்க 1 சாமுவேல் 16ல நான் சொன்னது 30ஆம் அதிகாரிக்கும் அப்படியே நீங்க சீரியஸா வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த டிவோஷனல். நல்லா வாசிச்சு மெடிடேட் பண்ணுங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமா இருந்தான். வாவ்!
அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, தன் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும். சவுலுக்கு ஐடென்டிட்டி ப்ராப்ளம் வந்துருது, அடையாள பிரச்சனை. அவன் யாருன்னு இப்ப தெரியல. ஆண்டவர் தான் சவுல ராஜா வாக்குனாருங்க. ஆண்டவர் தான் சவுல ராஜாவா சிங்காசனத்தை உட்கார வைக்கவும் முடியும். ஆண்டவர் தான் சவுலை தூக்கவும் முடியும். ஆனா சவுல் திடீர்னு நினைக்கிறான், நான் தான் வந்து உட்கார்ந்து எப்படியோ, அதனால என் பதவியை நான் தான் காப்பாற்றணும், என் அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, என் அடையாளம் பிதாவில இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நமக்குள்ள பிரச்சனை. ஐடென்டிட்டி தான் பிரச்சனை. வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் முடிச்ச பிறகு பிசாசு வந்து டெஸ்ட் பண்றான், நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனா? ஐடென்டிட்டி. திடீர்னு காலைல எழுந்து நிறைய தடவை நம்ம யோசிக்கிறோம்ல, நான் யார்? Who am I? Who am I? அது கேள்விக்குரிய நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது வாழ்க்கை விபரீதமாக மாறுகிறது, மாறாக அமைய தொடங்குகிறது. I don't know who I am in Christ. யோனத்தான் பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்ஸ் இன் டேவிட்ஸ் லைஃப். தாவீது வாழ்க்கையில் ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்ஸ்ங்க தெரியுது. யோனத்தான் வந்து சொல்றான், யோனத்தான் தாவீது வாழ்க்கை மேல இருக்கிற அழைப்பு, அபிஷேகம், வரங்களை, கிஃப்டிங்க பார்த்து சொல்றான், டேவிட் எங்க அப்பாவை கொல்லணும்னு நினைக்கிறான்டா, நீ ஓடி போய் என்ன பண்ணு, ஒளிஞ்சு கூட அப்பா கிட்ட இருந்து நீ போய் என்ன பண்ணு, God and protect. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்டை பார்த்து அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் வரங்களையும் நீங்க பார்த்து, ஏங்க சவுலுக்கு அடுத்தது யோனத்தான் தானங்க ராஜாவா வரணும். யோனத்தான் இஸ் இன் லைன் டு பிகம் தி கிங். யோனத்தான் தாங்க ராஜா அடுத்தது சவுலுக்கு பிறகு. ஆனா யோனத்தான் தாவீதுகிட்ட போய் சொல்றான், நீ தாண்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தாண்டா ராஜா, நீ தான் என் பதவிக்கு வர போற, நான் என் த்ரோன்ல இருந்து விலகி உனக்கு நான் கொடுக்க போறேன், உன் உயிரை நீ பாதுகாத்துக்கொள். Wow, what a friendship. இந்த மாதிரி ஸ்நேகிதர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்களா? Have you met people like that in your life? Are you one of them? நீ யோனத்தான போல அந்த ஆவி உள்ளுக்குள்ள இருக்குதா, where you can celebrate and enjoy someone else's anointing which is higher than yours. உன்னுடைய அபிஷேகத்துக்கு மேல, உன்னுடைய வரத்துக்கு மேல, உன் கிஃப்ட்டுக்கு மேல ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனை உன்னால கொண்டாட முடியுமா? அவனை உயர்த்தி பிடிக்க முடியுமா? உன் ஸ்தானத்தை அவனுக்கு கொடுக்க முடியுமா உன்னால? Wow. How many of எத்தனை பேர் ஏங்க ரொம்ப ஃப்ரெஜைலான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், so fragile, nobody can take the calling and anointing over you. People get irritated about your anointing. ஜனங்களுக்கு எரிச்சல் உன் மேல இருக்க அபிஷேகத்தை பார்த்தா, they can't celebrate it, they want to kill you. Rather there is bitterness and irritation over you, they want to destroy you. உன்னை அழிக்கணும்னு பார்க்கறான் யோனத்தான், உன்னை வாழ வைக்கணும். ஓ ஏங்க நான் சொல்லட்டுமா, ஃப்ரெண்ட்ஷிப் ஷுட் நாட் ஜஸ்ட் பி கோயிங் அவுட் டு ஈட், சாப்பிட்றது, விளையாடுறது, அதில் மட்டும் இருந்துக்கூடாதுங்க. நல்ல ஜப சமுதாயமா மாறணும். நட்பு நல்ல ஜப சமுதாயமா மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது எந்த வயதா இருந்தாலும், நீங்க வாலிப நண்பர்களா இருக்கலாம், உங்களுக்கு நீங்க வயோதிபர்களா இருக்கலாம், வயதானவர்கள் பரவாயில்லைங்க. யூ நீட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் யூ நீட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அரவுண்ட் பில்ட் அரவுண்ட் பிரேயர். ஜப சமுதாயத்தினாலே சுற்றப்பட்டு கட்டப்பட்டதாக இருக்கணுங்க, where people can recognize your anointing and celebrate. Cultivate in those friendships. இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். What a beautiful life of Jonathan. Wow. மேஃபிபோசேத்துக்கு சும்மா செய்யலங்க தாவீது ராஜாவாகும் பொழுது. ஏன்னா மேஃபிபோசேத் முகத்துல மேஃபிபோசேத்தை பார்க்கல, யோனத்தானை பார்த்தாங்க. யோனத்தானின் சாயல் மேஃபிபோசேத் முகத்துல இருந்தது. அதனால தான் சொன்னான் தாவீது, என் ராஜ பந்தியில வந்து உட்கார்றா, நாயை போல நான் கிடந்தேன். மேஃபிபோசேத் சொல்ற, என்ன கொல்றதுக்கு தானே நீ வழி தேடு, இல்லடா என்னோடு கூட ராஜ போஜனம் செய்யும்படியாய், ராஜாவின் பிள்ளையை போல வீற்றிருக்கும்படியா I called you to the table.
Wow, that's what friendship can do. நீங்க நினைக்கிறீங்க உங்க சந்ததியில் நல்ல நட்பு இல்லைன்னா பரவாயில்லன்னு. நீங்க வச்சிருக்கிற நல்ல உண்மையான சிநேகிதமும் நல்ல ஜெப ஐக்கியமும் தலைமுறைக்கு ஜெனரேஷனல் ராமிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும். ரொம்ப சீப்பா நினைச்சிராதீங்க ஃப்ரெண்ட்ஷிப். You never know, even after you are gone, one day he will become a king. ஒரு நாள் அவன் ராஜாவாவான். அவன் உன் பிள்ளைய தூக்கி ராஜ போஜனம் செய்ய வைப்பான். உன் தகப்பனுடைய நிலத்தெல்லாம் உனக்கு திருப்புறண்டா. ஏய் ராபா ஷேகே தூரி ஆந்தலபா ரகபதுனி ஆந்துலபா கதுரியா. Thank you Jesus. What a friend of ours you are. எப்படிப்பட்ட சிநேகிதரானே. இனி உங்களை அடிமைகள் என்று நான் அழைப்பதில்லை, உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன். Please enjoy and cherish friendships are so beautiful. சிநேகிதமும் நட்பும் ரொம்ப அழகானதுங்க. போங்க முன்னாள் எங்கேயோ போய் இருந்து சந்தோஷமா இருந்து ஜெபம் பண்ணிருங்க. சந்தோஷமா எங்கேயோ போயிட்டு வாங்க. Have friends. Look at David and Jonathan. What a beautiful friends they were. What a gift in the season. அப்படிப்பட்ட ஒரு இருளான காலத்துல யோனத்தான ஆண்டவர் ஒரு கிஃப்டா கொடுக்கறாருங்க தாவீதுக்கு. அப்பா கொல்லணும் நினைக்கிறான்டா, நீ ஓடுறா காப்பாத்திக்கடா. இன்னைக்கு எத்தனை அப்பா மகனுடைய சிநேகிதனை கொல்றான் தெரியுமா? அவன் இவனோட அதிகமா மார்க் வாங்கிட்டா, இவனோட அதிகமா வெற்றி பெற்றா. ஒரே நேரத்தில் 3000 பேர் துரத்திட்டு இருக்காங்க. தனிமை தாவீது வாழ்க்கையில. கேள்விகள், இருளின் நாட்கள். 2 முறை ஈட்டியத்துக்கு அடிக்கிறான் தாவீது மேல கொலை செய்யறதுக்கு. ஆண்டவனை காப்பாத்துறாரு. தாவீது பிறப்பிலே ஒரு பெரிய பிரச்சனை. தாவீது சங்கீதம் 51:1 சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தா. நான் பிறக்கும் போதே I was born in iniquity. Adversity was at my birth. நான் பிறந்த அணியிலிருந்தே எனக்கு எதிர்ப்பு தான், எனக்கு iniquity தான். நீ பிறந்த அணியிலிருந்தே உனக்கு போராட்டம் தெரியுமா உங்களுக்கு? Oh, so grateful to God. What a friendship we have in Him. All our griefs and sorrows to bear. நம்முடைய துயரங்களையும் துக்கங்களையும் நம்மோடு சகிக்கக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரு தேவனை நாம் வைத்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள். ரிஜெக்ஷன், வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். உச்சத்தின் பிரபலத்தினுடைய உச்சத்திலிருந்து தரைமட்டமா கீழாய் கொலை செய்யப்படுவதற்கு ஏதுவானாக போடுகிறான் தாவீது. 5ஆம் காரியம் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். அபிமெலேக்கிடத்துல ஓடுறான் தாவீது பயந்து. ஆனா அபிமெலேக்குக்கு தெரியாது தாவீது சவுலுக்கு பயந்து வரானே. அபிமெலேக் என்ன நினைக்கிறானா, இவன் தாவீதுடைய மருமகன் அல்லவா, ஆக ராஜாவின் கட்டளையின் உத்தரவின் பிறப்பிலே இவன் என்னிடத்தில் வந்திருக்கிறான். இவன் ஒரு ஆசாரியன். தாவீதுக்கு சாப்பாடு இல்லைங்க. நான் கேட்கிறேன், காசு இல்லாம என்னைக்கு நீங்க பசியா இருந்தீங்க? காசு இல்லாம எங்க நம்மளாம் 3 வேளை நல்லா சாப்பிட்றாங்க, தங்குறதுக்கு வீடு இருக்குதுங்க. இந்த தாவீது ராஜாவானு சொல்றீங்களே, இந்த ராஜா சாப்பாடு இல்லாம வனாந்தரத்துல அனாதையா மிருகங்களுடைய அச்சுறுத்தல்ல பயந்து ஓடி தாவீது ஓடி 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 சட்டை கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, சாப்பாடு கிடையாது. போய்க்கிறாப்பா சாப்பிட ஏதாவது இருக்குதா? 16ஆம் அதிகாரத்துல பாட்டு, சோறு இல்லை, சோறு கிடையாது. நம்மளாம் நல்லா வச்சிருக்கிற ஆண்டவனுங்க, நம்ம நன்றியா இருங்க, ரொம்ப நன்றியா இருங்க. கொஞ்சம் அதிகமா இருந்தா மற்றவங்களுக்கு கொடுங்க, மற்றவங்க பசியெல்லாம் போக்குங்க. அவன் சொல்றான், பரிசுத்த அப்பத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அபிமெலேக் சொல்றான், ஹோலி கம்யூனியன் பிரெட் தான் இருக்கு, எனக்கு கொடு, நான் சாப்பிடுறேன் ப்ளீஸ். கம்யூனியன் கேட்டான், கம்யூனியன். அபிமெலேக் கிட்ட போய் சொல்றான் தாவீது. அபிமெலேக்குக்கு தெரியாதுங்க. அப்புறம் கோலியாத் கிட்ட அபிமெலேக் கேட்கிறான், உங்ககிட்ட ஏதாவது ஆயுதங்கள் இருக்குதான்னு கேட்கிறான். அதுக்கு அபிமெலேக் சொல்றான், நீ கோலியாத்தை கொன்னு அவன் தலையை கொண்டு போய் எருசலேமில் வச்சல, அந்த வெட்டின கத்தி என்கிட்ட இருக்குன்றான்.
இந்த கோலியாத்தை பார்த்துதான் ஒரு சில அதிகாரத்துக்கு முன்னாடி தாவீது, நீ என்னிடத்தில் பட்டயத்தோடு கூட வருகிறாய், நானோ வென்றால் சேனைகளின் கர்த்தர் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்திலே ஓ விருத்த சேதனம் இல்லாதவனே நான் உன்னிடத்தில் வருகிறேன்னு ஓடி போய் அந்த கோலியாத்தினுடைய கழுத்து போட்டு, அதே தாவீது பயம் நிறைந்தவனாக கலக்கம் நிறைந்தவனாக கோலியாத்தினுடைய கத்தி, அதை விட சிறப்பான கத்தியில் எனக்கு கத்தி கொடுங்கன்னு கேட்கிறான். 16 கத்தி இல்லாத யுத்தம், கோலியாத்தின் பட்டயத்தை எனக்கு கூட சண்டைக்கு போறேன்றா. ஃபியர் பத்தீங்களா எப்படி கொண்டு போய், ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையற்ற தன்மை எப்படிலாம் கொண்டு போது பாருங்க. கர்த்தரை நம்பின தாவீது பட்டயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. That's what it could do. நீங்க எந்த சீசன்ல போயிட்டு இருக்கீங்க தெரியல. ஒருவேளை கடந்து போய் கொண்டு இருப்பீர்கள், ஒருவேளை கடந்து வெளியில வந்துட்டு இருப்பீங்க, இல்ல நீங்க ஒருவேளை என்டர் பண்ண போறீங்க ஒரு சீசன். அந்த மாதிரி ஒரு சீசனை தாவீது சொன்ன பையனால பாவம் அபிமெலேக்கு, ஐயோ அந்த ஊர்ல இருக்க சவுல் வந்து இதை கேட்ட உடனே எல்லாரையுமே கொண்டுறாங்க. 1500 பேர் finish. தாவீது சவுல்ட்ட போய் சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, கடந்த காலத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்தாரியா, அதனால இப்போ நான் கோலியாத்தை ஜெயிப்பேன்னு சொல்லி சவுலுகிட்ட போய் தாவீது சொல்றான். கடந்த காலத்தில் God came through and God will take care of the future. அப்போ நான் நினைவுக்கு மெமரி சொல்றேன். இப்போ சொல்றான், இப்போ நம்பிக்கை பிரச்சனையா இருந்தது, இப்போ தாவீதுக்கு ஞாபக பிரச்சனை. ஓகே, நம்பர் 1 நம்பிக்கை பிரச்சனை, நம்பர் 2 ஞாபக பிரச்சனை. இப்போ அவனுக்கு மறந்துடுச்சு. இப்போ அன்னைக்கு வந்தாரு, இப்போ நான் இப்போ போய் அபிமெலேக்கு கிட்ட சொல்ல கோலியாத்தை பட்டயமே இல்லாம தூக்குனேனே. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்கணும், கட்டுகளை உடைக்கணும், அந்த அவநம்பிக்கை உங்களை விட்டு நீங்க வேண்டும். God must break through. நீ இந்த மேலோட்டமான இருக்கிற இந்த மேகங்களின் வழியாய் நீ கடந்து சென்று தேவனுடைய சிங்காசனத்தை ஆக்சஸ் பண்ணணும்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை முறை தாவீது அதை தியானித்தான், அதை பயிற்சி செய்தான், அதை மீண்டும் மீண்டும் செய்கிறான், ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. எந்த மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி கோலியாத்தை ஜெயித்தானோ அந்த மெக்கானிசத்தை திரும்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இப்பொழுது பயந்து ஒடுங்கி நெருங்கி நிற்கிறான் தாவீது. யாராகிலும் மரிக்கும் பொழுது, கடினமான திருமணத்தின் வழியாய் போகும் பொழுது, ஜெபங்கள் கேட்கப்படாத பொழுது, தனிமையின் நாட்களிலே, மனசோர்வுற்ற காலங்களிலே, மறுதலிக்கப்பட்ட பொழுது, பொருளாதார நெருக்கடிகளிலே கடந்து போகும் பொழுது, 1 கொரிந்தியர் 15:13 பவுல் சொல்றாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நம்முடைய நம்பிக்கை இயேசுவுடைய உயிர்த்தெழுதல தாங்க. அந்த நம்பிக்கை என்னும் அந்த கீழே தாங்க நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த கதவே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த கீழே நம்ம வாழ்க்கை அசைகிறது என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் தான். உயிர்த்தெழுதல் என்று இல்லை என்றால் நமக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்ற பிரசங்கமும் வேஸ்ட். நம்முடைய விசுவாசம் வேஸ்ட். இப்போ தாவீதுக்கு பைத்தியம் முத்திச்சுங்க. அடுத்த அதிகாரத்தில் இப்போ எந்த ஊருக்காரனாகிய காத் ஊரானாகிய கோலியாத்தை ஜெயிச்சானோ அந்த காத் ஊர்ல ஆகிஷ் ராஜா கிட்ட போய் இவன் பைத்தியக்காரன் மாதிரி, now he is a mental breakdown பாருங்க, பைத்தியக்காரன் ஆயிட்டான். he lost everything. இப்போ காத் ஊர்லயே போய் பிலிஸ்தேயர் இடத்துல அடைக்கலம் தேடுகிறான். அவன் சொல்றான், இவனா பைத்தியக்காரன் மாதிரி பண்றானா என்னன்னு எனக்கு புரியல, எனக்கு பைத்தியம் முடிக்குதுடா, இவன் என்னடா இவன். டேய், அவன் சொல்றான்,
இவங்களை பத்திலான சகோதரியை பாடினாங்க ஒரு பாட்டு, பயங்கரமான பாட்டு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இந்த தாவீதை குறித்து தான் பாடினாங்க. இமேஜின் தாவீது இதை கேட்கும் போது அவங்களுக்குள்ள எப்படி குமரி இருப்பான் பாருங்களேன். ஏய் வாட்ஸ் மை ப்ராப்ளம் தாவீதே, என்னடா? தாவீது அதான் சொல்றான், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? Shaken, my foundation is shaken, my core being of faith has been tested and shaken. அசைக்கப்பட்டிருக்கிறது என் நம்பிக்கையின் அஸ்திவாரங்கள், நிலை குலைந்து போனாலும், நிலை குலைந்து போய் நிற்கிறாங்க. தாவீது எதிர் தேசத்து ராஜாவிடத்துல, எந்த தேசத்துக்கு அகேன்ஸ்டா ஆண்டவன் அனாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த தேசத்துல போய் அடைக்கலம் தேடுறாங்க. ஏதோ நதி ஓட்டத்தின் நடுவிலே தாவீதுனோ காலை நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு குளிர்ந்துக்கிட்டு கிட்டார் அடிச்சுக்கிட்டு சங்கீதத்தை பாடல. அவன் வாழ்க்கையினுடைய இருளான டார்க்கஸ்ட் டைம்ல he has come out with the greatest worship. அவன் வாழ்க்கையினுடைய இருளான காலத்தில் மிக சிறப்பான ஆராதனையில ஆண்டவருக்கு கொண்டு வந்தாங்க. சங்கீதம் 34:4 அவன் பயந்து ஓடும் பொழுது எழுதின சங்கீதம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கோ, இதை காட்டில் தான் அவன் எழுதுனா, சிங்கத்தை பார்த்து எழுதி இருக்கிறான். சிங்கம் கூட பசியா படுத்திக்கிட்டு இருந்திருக்குது. ஆனா தாவீது சொல்றான், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்க. உங்க ஆத்மாவிலும் சரி, உங்க சரீரத்திலும் சரி, உங்க மனதிலும் சரி, உங்க உணர்விலும் சரி, உங்க சைக்கலாஜிக்கல், உங்க பிசியலாஜிக்கல் எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் குறைவில்லாம வச்சிருப்பார். கவலைப்படாத, பயப்படாத. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். வனாந்திரத்தில் அடுலாம் குகைகளிற்குள்ளாக தாவீது ஒளிந்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் 400 பேரை உள்ள கொண்டு வர்றார். ஒரு சின்ன சபையை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிறார். ஒரு 400 பேர் முறுமுறுத்தவர்கள். இவங்க ரொம்ப வாழ்க்கையில் விடாய்த்து போய், சோர்ந்து போய், வெறுத்து போய், வாழ்க்கையை வேணாச்சை எப்படியாவது போய் வனாந்திரத்தில் செத்துலாண்டு ஒரு 400 பேர் வந்தான். ஆண்டவர் அவங்களுக்கு இவனை ட்ரைனிங் கொடுக்க வச்சு வனாந்திரத்தில் பாருங்க, இவனை பாஸ்டர் ஆக்கிட்டார் ஆண்டவர் வனாந்திரத்தில். அந்த 400 பேர் தான் 600 பேர். அவங்க தான் சண்டை தாவீதோட சிக்லாக்குக்கு அவங்க தான் வராங்க. சிக்லாக்குக்கு இப்ப இவங்க எல்லாம் போயிட்டு வரும்போது யாருமே காணோம். மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகள் எல்லாம் காணோம். இந்த இடம் ஆக்சுவலா வந்து இந்த அடுலாம் பள்ளத்தாக்கு வந்து மோவாபிய தேசம். தாவீதுனுடைய பெரிய பாட்டி ரூத் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த தேசத்தால் உடையவர்கள். ரூத், நகோமி ரூத்தை குறித்து நாங்கள் வாசித்திருப்பீங்க. தாவீதுக்கு அவங்க பாட்டி ஊர்ல கொஞ்சம் ஃபேவர் வந்துச்சு. 1 சாமுவேல் 23 கீலா. அப்பொழுது தாவீது 10ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவை சவுல் கெகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வனம் தேடுகிறீர்கள், வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன். தாவீது திரும்பவும் ஆண்டவரை கேட்கிறான். வாசிக்கலாம், 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க, அப்புறம் வாசிங்க. ஆண்டவர் விசாரிக்கிறான். 25ஆம் அதிகாரத்தில் நாபால் அவனுக்கு விரோதமாக வருகிறான். ஆண்டவர் சவுல தாவீதின் கையில 2 முறை ஒப்பு கொடுக்கிறாருங்க. தாவீது அப்படிதான் சொல்றான், ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்துறாரு. ஒரு முறை ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அவனுடைய சால்வையினுடைய ஓரத்தை வெட்டிட்டு என்ன பண்ணிடுறான், எடுத்துட்டு போய் சொல்றான். தாவீது சொல்றான், சவுல் ராஜாவே, நான் உங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றால் நான் உங்களை கொலை செய்திருப்பேன். ஆனாலும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தமாக உங்கள் மீது என் கையை நான் போடவில்லை.
தாவீது சொல்றான், நான் என் யுத்தத்தை பண்ண போதில்லை, ஐ அம் கோயிங் டு allow God to fight my battles. ஆண்டவர் எனக்கு யுத்தத்தை செய்யும்படியா. ஏன்னா தாவீது சவுலை கொன்னுனா அடுத்தது ராஜா தான். ஆனாலும் தாவீது தானே தன்னை ராஜாவை ஆக்கி கொள்ள விரும்பவில்லை. ப்ராசஸ்ல, ஆண்டோட ப்ராசஸ்ல ட்ரஸ்ட் பண்றான் பாருங்க. இன்னொரு முறை போயிட்டு ஈட்டியையும் செம்பு தண்ணீரையும் கொண்டாந்துட்டு சொல்றான், சவுலே ராஜாவே அப்படின்னு கூட்ட உடனே சவுல் திரும்பி பார்க்கறான், மகனே பயங்கரமான நட்பு உள்ள வருது. ஏன் ராஜா? மற்றவங்களாம் நிறைய பேர் சொல்றான், நிறைய தீர்க்கதரிசிங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, தாவீது சொல்றான் உன்னை கொலை செய்ய சொல்லி, ஆனாலும் நான் உன்னை கொலை செய்யலன்றான். ஏன் எத்தனை முறை அவங்களுக்கு எத்தனை பேர் சொல்லிடுறான், அவனை போட்டு தெரியல, அவனை காலி பண்ண, அவனை விட்டாத. இன்னைக்கெல்லாம் கத்தி எடுத்து வெட்ட தேவையில்ல, வாயில ஊதி விட்டாலே முடிஞ்சு போச்சு கதை இல்ல. யாக்கோபு 3, சின்ன நாக்கு கப்பலையே திருப்போம், ஒரு காட்டு தீயே என்ன பண்ணோம், சின்ன நாக்கு தாங்க. எத்தனை பேர் கடந்த சில நாட்களாக ஜான் ஜெபராஜை குறித்து ஆடியோ வீடியோ வந்திருக்குதுன்னு கேட்டுன்னு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்டு? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. யூடியூப் உள்ள போனாங்க, அது போகாம வந்திருக்கவே மாட்டீங்க இல்ல. எத்தனை பேர் ஜான் ஜெபராஜுக்காக ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு கூட நம்ம ஜான் ஜெபராஜ் பாட்டு பாடணும், எல்ஓகே பாடணும் இல்ல. எனக்கு உண்மையா ஜான் ஜெபராஜ் பாட்டு கேட்கும் போது என் உள்ள அழும். நான் உண்மையா ஜெபம் பண்றேன். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரோட சந்தித்து ஒரு 1/2 மணி நேரம் என்னோட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை தந்தா. அந்த மேல பெரிய அபிஷேகம் இருக்குது, சந்தேகம் இல்லை. அழைப்பு இருக்குது, சந்தேகம் இல்லை. தெரிந்து கொள்வதில் இருக்குது, வரம் கிருபை பயங்கரமா இருக்குது. எத்தனை பேர் ஜெபம் பண்ண, ஆனா காசிப் பண்ணுவோம் இல்ல, வதந்தி சொல்லுவோம், ஏதாவது பேசிக்கிட்டு கிடப்போம். எத்தனையோ இளைஞர்களை, எத்தனையோ வாலிபர், எத்தனையோ பேர் ஆண்டவர்களை உணர்ந்துருக்காரு. நான் என் காதால கேட்டுக்கிறேன், ஜான் ஜெபராஜையா ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி காதால கேட்டிருக்கிறேன். டிஜிஎஸ் தினகரன் ஊழியத்தில் நான் தொலைக்காட்சியில் பார்த்து ரட்சிக்கப்பட்டவன் எப்படி நான் கேட்டேன், அது போல கேட்டிருக்கிறேன். தேவனால் ஒரு காலத்தில் வல்லமையாக உபயோகிக்கப்பட்ட தாசன். We don't pray. தாவீது பாருங்க, அவன் சொல்ல உன் மேல அபிஷேகம் இருக்குதுடா, நான் கை வைக்கலடா. தாவீது வனாந்தரத்தில் இவன் கொலை செய்யற பார்த்து தாவீது விழுந்தான வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன், டைம் இல்லை உள்ள போறதுக்கு. விழுந்து, ராஜாவே நான் உம்மை வணங்குகிறேன். வாவ், வாட் ஹியூமிலிட்டி. இவன் தான் அடுத்த ராஜான்னு தெரியும். இன்ஃபேக்ட் சவுல் செத்துட்டான ஒருத்தன் வந்து சொல்லுவான், சவுலும் யோனத்தான செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நினைப்பான் தாவீது கொண்டாடுவான் நினைப்பான். தாவீது அந்த ஜனங்களும் உபவாசித்து அழுதான், தன் வஸ்திரத்தை கிழித்து அழுதானா. ஓ, you want to talk about friendship? You want to talk about relationships? Relationship பாருங்களேன், டேவிட் பாருங்களேன், சந்தோஷப்படல, சத்துரு செத்துட்டானே, அழுதானாங்க. வாவ் வாவ். சும்மாலாம் தாவீது வம்சத்தில் இயேசு பிறக்கலைங்க. ஓ, 10 years, 10 ஆண்டுகள் நரகம் நரகம் நரகம். ஆனாலும் untainted devotion towards Saul and Jonathan. அழுத ஜோனத்தானை பத்தி பாட்டா பாடுறாங்க. அவன் தாவீது ஜோனத்தானுக்கு அழுது போல அவன் பிள்ளை கூட அழுல, அவ்வளோ அழுதான் ஜோனத்தானுக்கு. வாவ், நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய பேசிக்கிட்டே போவேன். வாலிப பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் பெரிய அழைப்பு இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய ப்ராசஸையும் டைமிங்கையும் நம்பணும், விசுவாசிக்கணும். நீ வெட்டி போட்டு ராஜாவாகிறது கிடையாது. ராஜா ஆண்டவர் உன்னை எப்ப ராஜா வாக்குறாரோ, கொண்டு போய் எருசலேமில் உட்கார வைக்கிறாரோ, எந்த எருசலேமை ஆண்டானோ தாவீது, அதே எருசலேமை ஆளும்படியாக மாரநாத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவராகிய ராஜாதி ராஜா அதே எருசலேமில் 1000 வருஷம் சாட்சி செய்வாரியா. அவருடைய சிங்காசனத்துக்கு முடிவே இல்லை, அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவே இல்லை. அவர் தாவீதின் சந்ததியை நிலைப்படுத்தி அவர் எருசலேமில் ராஜாவாக வீற்று ஆளுகை செய்வார். ஆமென், ஹalleluya. 2 முறை வாய்ப்புங்க, 2 முறை வாய்ப்பு. ரொம்ப அழகான வசனம் இருக்கும். 1 சாமுவேல் 24:8 அதை நீங்க வாசிக்கலாம்.
ரொம்ப அழகா இருக்கும். அப்ப திரும்ப தாவீது, சவுல் ரொம்ப அழுவாங்க, திரும்பி சொல்லுவான், நான் உனக்கு தீமை செய்தேன். தாவீது பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுல் சொல்றான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அடுத்த அதிகாரத்திலே பைத்தியம் பிடிச்சிடும். திரும்பியும் சவுலுக்கு பைத்தியம் எரிச்சல் வந்துடும். சவுல் சொல்றான் பாருங்களேன் தாவீதை பார்த்து, நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் நான் அறிவேன். தெரிஞ்சோம் ஆனா கொல்லணும்ட்டு சுத்தலாம் பாருங்க. 1 சாமுவேல் 26:12 சொல்லுது. கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். சவுலும் கூட அந்த எல்லாம் டீப் ஸ்லீப் ஆண்டவர் அவங்க கொண்டு வந்தார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தூக்கம் இல்லை, இரவும் பகலும் புலம்புறேன், ஐ கான்ட் ஸ்லீப், தூங்க முடியல என்னால. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? how many of you struggle with so many? தூக்கமின்மையினால எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க சரியா தூங்க முடியல. எத்தனை வாலிப பிள்ளைங்க வந்து சொல்றாங்க தெரியுமா, என்னால சரியா தூங்க முடியல. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் பல பேரை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் சத்துருவை அயர்ந்த நித்திரையில் ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்காரு, நீ நல்லா இருக்கணும்னு. நீ பிறக்கும் போதே உனக்கு கொலை செய்யணும்னு பிசாசு சுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் கொல்லவும் அடிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அதான் அவன் மிஷன், அவன் விஷன். ஆனா ஆண்டவர் அவங்கள தூங்க வைக்கிறாருங்க, உன்னை காப்பாற்றணும் ஆண்டவர். சங்கீதம் 27:3 சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் எனக்கு என் மேல். ஆமென். நல்லா சொல்லுங்களாமா, சொல்லலாமா? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் மேலே நம்பிக்கை. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த 10 ஆண்டுகள்ல தேவ பிரசன்னம் அவனோடு இருந்தது. சாமுவேலுடைய ஒரு நல்ல தகப்பனாக அவன் வாழ்க்கையில இருந்தான். யோனத்தானை கர்த்தர் அவன் வாழ்க்கையில கொண்டு வந்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். மிக்கால் மனைவியாகிய தாவீது அவனை காப்பாற்றுகிறார். அபிமெலேக், அபியாத்தார் அந்த ஆசாரியன் கொண்டு வந்து தேவனை விசாரிப்பதற்கான காரியங்களை அவன் செய்கிறான். அபிகேல், அதிலிருந்து தான் நிறைய நன்மையான காரியங்கள் தாவீது வாழ்க்கையில் நடக்கிறது. ஆக்கிஷ் ராஜாவிடத்தில் ஒரு நல்ல நட்பு, நல்ல வல்லமை உள்ள மனிதர்களை கர்த்தர் அவனிடத்தில் கொண்டு வருகிறார். சவுலும் கூட தாவீது வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்ட் தாங்க. ஏன்னா சவுல் தான் அவன் வாழ்க்கையில் இருக்கிறத டெஸ்ட் பண்றான், பர்ஜ் பண்றான். தாவீதா மாறுவதற்கு சவுல் அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால தாங்க. சால் பர்ஜ் டேவிட். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போல இந்த இது வழியா போலன்னு வச்சுக்க, இந்த பாதை வழியா யோசேப்பு போலனா அவங்க சகோதரன் அவங்களுக்கு தீங்கு செய்தான் தான் நினைச்சிருப்பான். ஆனா சவுல் யோசேப்பு மாறாக சொல்லுகிறான், அவர்களோ எனக்கு தீமையை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ. பாருங்க ப்ராசஸ் பாருங்களேன், அவனுடைய பெர்ஸ்பெக்டிவை மாத்திருச்சு. எனக்கு எதிராக வந்தவங்க கூட எனக்கு தீமை செய்யவில்லை, எனக்கு நன்மை செய்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சவுல் கூட எனக்கு தீமை செய்யல, சவுலுக்காக கூட தாவீது நன்றி செலுத்துகிறான். ஒன்று சாமுவேல் 36. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் மனக்கலேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். David stopped and paused and prayed. தாவீது நின்று ஒரு நிமிஷம் அப்படியே பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணாங்க. தேவனை விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்க. every decisions inquire God. எல்லா டிசிஷன்ஸ் ஆண்டரை கேட்காம எதுவும் பண்ணாதீங்க. சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் முடிவு சொல்லேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபித்த பிறகு முடிவு சொல்லுவேன். நான் ஜெபித்த பிறகு முடிவு சொல்லுவேன். திரும்பவும், நான் ஜெபித்த பிறகு முடிவு சொல்லுவேன். நீங்க இப்போ மெய்யாகவே சொல்லி இருக்கிறீர்கள், ஜெபித்த பிறகுதான் முடிவு சொல்லுவீர்கள். அது மாப்பிள்ளையா இருக்கட்டும், அது பொண்ணா இருக்கட்டும், அது யாருக்கு ஓகே,
ஜாபா கூட இருக்கட்டும்ங்க, எல்லா ஜாபும் நல்ல ஜாப் இல்ல. சில ஜாப் உன் நரகத்துக்கு போற வாசல். தேவனை விசாரிக்காமல் எதையும் செய்யாதீர்கள். தாவீது திரும்ப 3 தடவை போட்டிருக்கோம். 19ஆம் வசனத்திலையும் திருப்பிக் கொண்டான், திருப்பிக் கொண்டான், திருப்பிக் கொண்டான். லாசரு சாகும் பொழுது முதல்ல அவன் மூளை சாகணும், இறந்துருச்சு. இருதயம் அடுத்தது நிக்குது. ஒரு சில நாட்கள் ஆன பிறகு அவனுடைய சரீரம் உடைக்கப்பட ஆரம்பிக்கிறது, டீகம்போஸ், புழுதியாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் லாசருவை உயிர்த்தெழ செய்யும் பொழுது லாசருக்கு முதலாவது உள்ள சுவாசம் வருதுங்க. அவன் மூளை திரும்பி வேலை செய்ய ஆரம்பிக்குது. திரும்பியும் அவன் இருதயம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. திரும்பவும் அவனுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. திரும்பவும் லாசரு உயிரோட வெளியில எழுந்து வராங்க. ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அவன் மீண்டும் உயிர்ப்பிப்பார். அது 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 40 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 40 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 400 வருஷம் ஆனாலும் இஸ்ரவேலுக்கு ஆனது போல இருந்தாலும் கூட பரவாயில்ல. கர்த்தர் உயிர்ப்பிப்பார், கர்த்தர் உயிர்ப்பிப்பார், கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிறவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உலர்ந்து போன எலும்புகளும் உயிர் அடையும். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஆகவே அவர் உயிர் தெழுவார், அவர் உயிர் தெழ செய்வார். நானே ஜீவனும் உயிர் தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே தேவன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இருந்தவரும் வரப்போகிறவருமாக இருக்கிற நம்முடைய கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் மகிமைப்படுத்தி நம்ம கடந்து போகுமா? உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பரே, ஜீவனே, எங்கள் ராஜாவே. இயேசுவே மீட்பரே, ஜீவனே, எங்கள் ராஜாவே. கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. பாத்திர நீரே, இயேசுவே நீ பாத்திரரே, பாத்திர நீரே, இயேசுவே, இயேசுவே நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவே உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே, இயேசுவே நீ பாத்திரரே, பாத்திர பரலோக தேவனே நீ
நன்றி ஐயா, நன்றி ஐயா. உயிருள்ள நாமம், ஜீவனுள்ள நாமம், ஜீவனே, மீட்பரே, ரட்சகரே, உயிர்த்தெழுந்த நாமமே. ஓ உயிர்த்தெழுந்தவரே, ஹல்லேலூயா. ஓ ரலம ஷதுரியாந்துரலரம. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறதற்காக நன்றி. எங்களை விடுவித்திருக்கிறதற்காக நன்றி. புதிய ஒரு நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்களை கைவிடவில்லை, நீர் எங்களை மறக்கவில்லை. என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு, நீ தேவனை நோக்கி காத்திரு. அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும். நான் இன்னும் அவரை துதிப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். கர்த்தரே உன்னோடு கூட இருந்து உன்னை தேற்றி உன்னை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் நிழலின் வழியாய் உன்னோடு கூட இருந்து நடக்கிறவர் உன் கரத்தை இந்த நாளிலே பிடிக்கிறார். மகனே, மகளே, உன்னை கர்த்தர் பிடித்து நடத்துகிறார். உன் ஆத்துமா அவருக்காய் வாஞ்சித்து கதறட்டும். உன் ஆத்துமா அவருடைய சமூகத்திற்காக வாஞ்சித்து கதறட்டும். உன் தேவன் உன் அருகில், உன் தேவன் உன் அருகில், உன் தேவன் உன் அருகில். உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஷெகேனாவுடைய குடும்பத்தை நாங்கள் நினைக்கிறோம். காட்சன் அண்ட் ஷீபா ஆண்டவரே, அப்பா அவனுடைய அருமையான மகளுடைய பிரதர் ஆண்டவரே, அப்பா ஷைலோக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை கர்த்தருடைய கரம் நெருக்கி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஓ தேவ தகப்பனுடைய அந்த உணர்வும் அந்த பாசமும் அந்த அன்பும் பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கப்பா. அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றுவீராக. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் பாக்கியவான்கள் ஐயா. அழுகிறவரோட அழுங்கள் வேதம் சொல்லுகிறது. அந்த குடும்பத்தை நீங்க உங்க ஜெபங்களிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இது யாரோ ஒரு குடும்பத்தில் நடக்கவில்லைங்க, இது நம்முடைய குடும்பத்தில் நடந்திருக்கிறது, நம்முடைய சபையில நடந்திருக்கிறது. எந்த கையினால் அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தேனோ அதே கைகளினாலே அந்த பிள்ளையை விதைக்கும்படியாய் இந்த பிள்ளையை நினைங்க, இந்த குடும்பத்தை நினைங்க. உடைந்த உள்ளம் உடன்பிறப்புகள், காட்சன் உடன்பிறப்புகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஷீபா உடன்பிறப்புகளுக்காக ஸ்தோத்திரம். ஷீபா தாய் தகப்பனாக காட்சனுடைய தாயரை நினைக்கிறோம். மற்ற ஆண்டவரே அப்பா, மற்ற எல்லா பேர பிள்ளைகளையும் கசின்ஸ் எல்லாரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. தேற்றுங்க, ஆற்றுங்க. எங்க வார்த்தைகள் அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. எங்கள் வார்த்தைகள் 1000 வார்த்தைகள், லட்ச வார்த்தைகள் செய்யக்கூடாததை உங்களுடைய அமைதியான பிரசன்னம் அவளுக்கு செய்யும். நீங்கள் அவங்க கூட இருங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால இடை கட்டி கொள்ளுங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களிலே உங்களுடைய ஆறுதலை காண செய்வீராக. பலவீனமாக இருக்கிறவர்களை நினைக்கிறோம். மருத்துவமனையில் இன்னும் வரக்கூடாது நினைக்கிறோம். மனக்கலைசத்திலே, மன அழுத்தத்திலே, பொருளாதார நெருக்கடிகளில் இருக்கிறவரை நினைக்கிறோம் அப்பா. கர்த்தர் தமது பிள்ளைகளுடைய நிலைமைகளை மாற்றும். காலங்கள் மாறட்டும் ஆண்டவரே. காலங்களும் சமயங்களையும் காய்களில் உடையவரே மாற்றும் ஐயா, மாற்றும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தாரும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தாரும் அப்பா. நீர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் காணட்டும். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தந்தே என்று சொன்னீரே, அந்த மகிமையை இந்த உலகம் காண செய்வீராக. பலப்படுத்தி அனுப்புங்க. புதிதாய் வந்தவர்களை நாங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய இருதயங்களை தேற்றிடுமே, காயங்களை ஆற்றிடுமே. பலப்படுத்தும் ஊக்கத்தை தாரும்.
இன்று சூரியன் உதிக்க செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் ஐயா. நான் என் மீட்பர் யோபு சொன்னான், உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அதை காணும். திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை காண்கின்றவளை பலப்படுத்த ஆசீர்வதிங்க. மற்றும் ஒரு புதிய ஆண்டை தருகிறீர். தேவ தயவு, தாவீது சொன்னது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கு. உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளை பெரியவர்கள் ஆக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் பலனை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் தம்முடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. கிருபா வரங்களை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து பயன்படுத்துங்க ஐயா. பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. காணிக்கைகளினாலும் தசமமாக கனப்படுத்தினவர்களை கர்த்தர் கனப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலகணிகளை தந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாய் தம்முடைய பிள்ளைகள் மீது நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுவீராக. நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் நம்முடைய பிள்ளைகளை மனதான ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கிருபையும் மாறா தேவ சமாதானமும் சமூகமும் பிள்ளைகளோடு இருந்து நிலைப்பட்டு வழி நடத்துவதாக. எல்லா துதி கன மகிமையும் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் அவருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.